நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, கோடான கொடி சோத்திரம் ஐயா. இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகள் அவளோடு பேசும்படி ஆவியான ஜாய் டிவி மூலமாக தேர்ந்தெடுத்த அந்த நேரத்துக்காகவும் நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை உடைய பிள்ளைகள் மீது பரிபூர்ணமாக இருக்கட்டும் அப்பா. உடைய சித்தத்தை அறிந்து செயல்பட உதவி செய்யுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிற அன்பு பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை சந்திக்க, உங்களோடு பேச, பகிர்ந்து கொள்ள கிருபை கொடுத்துருக்கிறார். நன்றி. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுதல் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தெய்வ நீதியை சரி கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனின் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவருக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியும் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருசகங்கள் எனப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். யார் அவர்? ஆவியானவர் யார்? நீங்கள் யார்? ஆவியானவருடைய அதிசயங்களை நினச்சியே பார்க்க முடியாது. இந்த பாட்டில் பார்க்குறீங்க, இதுலேயும் தண்ணி இருக்குது. இந்த பாட்டிலுக்குள்ளே அடங்கியிருக்கு. இதே தண்ணீர் வெள்ளம் போல் வருமானா மரம், பில்டிங், என்ன மாதிரி பில்டிங்கு, மரணம் வேரோடு பிடிங்கி சாய்ச்சிட்டு போகும். அதுதான் ஆவியானுடைய வல்லமைக்கு ஒரு சின்ன உதாரணம். ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையே மாறி போகும். என் வாழ்க்கை அப்படி தான் மாறிச்சு. எப்படி மாறிச்சு? அது சின்ன சாட்சி சொல்கிறேன். 1989 செத்து போன என் பிள்ளைய ஆண்டவர் உயிராக்கி கொடுத்தார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சினிமா பாட்டு தான், எனி டைம் சினிமா பாட்டு தான், சினிமா பைத்தியம். இந்த பைத்தியத்தை பரலோகத்துலேருந்து ஒரு அபிஷேகம் இறங்குச்சு. 90 ஜனவரி மாதம் 10 நான் வேலைக்கு போவதற்காக கடந்து போகிறேன். ஏதோ ஆண்டவர் பாடினே போவேன், எப்பவும் பாடினே போவேன். எப்போ அந்த சினிமா பாட்டெலாம் விட்டேன், ஏசப்பா பாட்டை பாட ஆரம்பித்தேன். நிறைய பேர் ஆம்பளைங்க வந்தாங்கன்னா, ஆம்பளைகிட்ட போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது, பெண்களை தான் நிற்க வச்சு ஏசு தான் தெய்வம்னு சொல்லுவேன். அதே சகோதரர்கள் வருவாங்கன்னா, ஏசு நல்லவர் நம்புங்க, அவரை நம்பினா அவங்களுக்கு தெம்புங்க அப்படின்னு பாடுவேன். அவங்க காதில் கேட்கட்டும் ஏசுங்கன்னு ஒரு தாகம். இதெல்லாம் எப்போது வந்துச்சுன்னா 90 ஜனவரி 10 ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கிட்டு போகிறேன். சடுதியாக அப்போஸ்தலர் 9 3 சொல்லப்பட்டபடி சடுதியாக ஒரு ஒளி வானத்தில் உண்டாகி என் தலைமையில் இறங்கினது. என்னால் தாங்க முடியல அந்த அபிஷேகத்தை, சந்தோஷம் தாங்க முடியல. மின்சாரத்தை போல் என் நாடி நரம்பு ரத்தம் முழுசும் இறங்கி உலாவி கொண்டு வல்லமையினால் நிரப்பி கொண்டு தாங்க முடியல. என்னால் போதும் போதுங்கிற நிற்கல. ஆண்டவரே என்னால் தாங்க முடியல எடுத்துங்க சொல்லும் போது நினச்சி அந்த அபிஷேகம் இன்றைக்கு அநேகர் ஊழியக்காராக்கிறது, அநேக சபைகளை உருவாக்கியிருக்கு. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா உங்கள் வாழ்க்கை மாறும். அந்த அபிஷேகம் போதில் எனக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கட்டின துணியோடு வந்து தாம்பரத்தில் தான் என்னுடைய ஊழியம் ஆரம்பம். அந்த நாட்களிலே கேளம்பாக்கத்தில் கொஞ்ச நாளுக்கு ஆண்டவர் கொண்டு வச்சுருந்தார். அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்டு, அவள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாசம் பேசக்கூடிய ஒரு நபர். அவள் எப்போ பாரு ஆண்டவர் குறை சொல்லுவாள், எப்போ பாரு சோர்ந்து போவாள். நான் ரொம்ப பிரச்சனை சொல்லிட்டு இருப்பேன். நான் சொன்னேன் ஒரு நாள், நீ அபிஷேகம் பெற்றுக்கிற அந்நிய பாசம்லாம் பேசுகிற செல்வி, நீ இப்படி சோர்ந்து போறியே அப்படி என்ன? ஆமாம், அபிஷேகம் பெற்று என்ன பிரயோஜனம் அப்படின்னா? ஏன்னா இந்து பக்கா பூசாரி பூசாரியாக வாழ்ந்தவ. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல என்ன அப்படின்னா. ஆமாம், அபிஷேகம் பெற்று அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும், வியாக்கியானம் பண்ணணும். வியாக்கியானம் மாதிரினா என்ன? ஆவியான கொடுக்குற பாசையை விளக்கி சொல்லணும். அப்படியா? அதை மனசுக்குள்ளே வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
91வது வருஷம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி மன்னா சபைன்னு சொல்லி தாம்பரம் ஏரிக்கரை தெருவில் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த சபையில் அபிஷேகத்துக்காக உபாசத்தோடு போய் உட்காந்து ஜெபிச்சிட்ருக்கிறேன். இந்த அபிஷேகம் வரும்போது என்னால் தாங்க முடியல, அடக்கி கொள்ளுகிறேன், எனக்குள்ளே நான் கண்ட்ரோல் படுத்துகிறேன். அப்போ அந்த ஊழியக்காரர் தீர்க்கதரிசி அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் பக்கத்தில் நிற்கிறார், சகோதரியே உனக்குள்ளே வர விரும்புகிறார், உன்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார், நீ ஆடுவனும் குதிப்பணும் விழுந்து பெறலணும் நயம் யோசிக்கிற, உன்னை விட்டு கொடுனார். விட்டு கொடுக்கிற ஆவியானவரே அப்படின்னு கையை உயர்த்தின போது என் தலை மேலே வந்து அந்த அபிஷேகம் மோல்டு வரையும் நெருப்பை எரிஞ்சுதை நான் பார்த்தேன். கண்ணை திறந்து நான் நம்புறீங்களோ நம்புடைய, நீ நம்பணுங்கிறதுக்காக சொல்ல, என் அனுபவத்தை உண்மையாக சொல்கிறேன். நீ நம்பினாலும் ஐ டோன்ட் கேர், நம்பாட்டினாலும் ஐ நோ. அந்த அபிஷேகம் பற்றி எரிகிறது. ஓ ரிக்கரவரியா, ஓ ரிவாக்கரவரியா அப்படிங்கிற முதல் பாஷை என் நாவு பொருளுகிறது, அடி வேரோடு பொருளுகிறது. அப்போ அந்த சகோதரி சொன்னதை ஞாபகப்படுத்தி, ஆவியானவரே நீர் தான் என்னை நிரப்பிடுவாங்க, அந்த பாஷையுடைய வேக்கானத்தை கொடுங்க அப்படின்னும் போது, ஓம துதிக்கிறையாம சோத்தரிக்கிறையான்னு சொல்லி தமிழில் சொல்ல ஆரம்பித்தேன். இன்றைக்கி குருவி, நாய், சகல மிருகங்கள், சகல ஊழியக்காரங்கள் பேசுகிற அனைத்து அந்நிய பாஷைகளுக்கும் வேக்கானம் பண்ணுகிற கிருபையை அன்று கொடுத்தவர் இன்று வரையும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அபிஷேகம்னு சொன்னால் நுகத்தை முறிக்கும். அபிஷேகம் கர்த்தருடைய அபிஷேகமாக இருந்தால் நீங்கள் நடந்து போகிற பாதையெல்லாம் வல்லம் வரும். ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலங்களிலே அவங்க நடந்து போகும்போது நிழல் பட்டு சுகமானார்கள். எப்படி? இரவும் பகலும் ஜெபம், இரவும் பகலும் ஆவியில் நிறைஞ்சி, அவங்களுக்கு சொத்து வேணாம், சுகம் வேணாம், பொண்டாட்டி வேணாம், புள்ள வேணாம், குடும்பம் வேணாம், எதுவுமே வேணாம், பரலோகம் மட்டும் வேணும்னு வாழ்ந்தாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? பரலோகம் மட்டும் போதும்னு யார் நிறைவோடு ஊழியம் செய்கிறீங்க? பரலோகத்து தேவனை நான் சந்திக்கணுங்கிற தாகமும் வாஞ்சம் யாருக்கெல்லாம் இருக்குது? உண்மையான அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரக்குள்ளே இருக்கும் பாருங்கள், பார்க்கலாம். உண்மையாக யார் ஊழியம் செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் அபிஷேகம் இருக்கும். அப்போ எப்படி இருப்பாங்க? கட்டுண்டவங்களை தேடி போவாங்க, நொறுங்குண்டவங்களை ஆறுதல்படுத்துவாங்க, துயரப்பட்டவங்களுக்கு ஆறுதல் ஆனது சந்தோஷம் வர வழி விட மாட்டாங்க, தேடி ஓடுவாங்க ஆட்டுக்குட்டிகளை, ஆத்துமாக்களை. ஆகவே தான் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். உன் மேலே இருந்தா, உன் மேல் ஆவியானவர் இருந்தா உங்கள் வாழ்க்கை தலைகீழாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை எத்தனை விரோதிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், எத்தனை விதமான வியாதிகள் சாத்தான் கொண்டு வந்து உங்களுக்குள்ளே திணித்து வைத்தாலும் பரிபூர்ண சுகத்தோடு இருப்பீங்க. விடுதலை கொடுக்கிறவங்களா இருப்பீங்க, விடுவிக்கிறவங்களா இருப்பீங்க, ஆற்றுகிற தேற்றுகளாக இருப்பீங்க. தேவனுடைய ஆவினா சும்மா இல்லைங்க. எப்படிப்பட்ட பில்டிங், எப்படிப்பட்ட கட்டடங்கள், எப்படிப்பட்டதான மரங்கள், எவ்வளோ பெரிய மரங்கள், எவ்வளோ மதில்கள் அடித்து நொறுக்கிட்டு போயினே இருக்கும். உங்களுக்குள்ள ஆவியானது அவங்களுக்கு இருக்கிற பாரம், துக்கம், துயரம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆதரவு பேசிக்கொண்டே இருப்பார். ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஏன் மகனே கலங்குகிறா, ஏன் மகளே கலங்குறான் இல்லவா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. என் தங்கச்சிக்காக 90வது வருஷத்தில் ஆண்டுக்கா கட்டண துணியோடு வந்தேன். 90லேருந்து அவள் தான் எனக்கு ஃபெஸ்ட்டு ஃப்ரெண்டு. வாங்க குடும்பத்திலேயே எல்லாரை விட என் தங்கச்சி அதிகமாக நேசித்தேன், அதிகமாக நேசித்தேன். அவளை எப்படியாவது என் ஊழியத்துக்கு என்னோடு வந்து ஊழியம் செய்யணும், அவள் ஆசீர்வாதமாக இருக்கணும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். எவ்வளோ பிரயாசப்பட்டேன் பிரியமானவர்களை, என்னால் முடியலை. ஏன் முடியலைங்கிற காரணம் சொல்கிறேன். அவள் சின்னதுலேருந்து என் மேலே போராமையாக இருந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்க புருஷன் மரித்து போனார் 2004. முதல் ஞானஸ்தானத்தை கொடுக்க முடியும் ஆவியான் கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அன்றைக்கி அநேக அற்புதம் நடந்தது. அவர் மரித்து போனார். அவர் பயங்கரமான வியாதி. அப்போது சொன்ன சின்ன பிள்ளைங்களாக வைத்திருந்த 5 பிள்ளைங்க அவளுக்கு, என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யலாம், வரேன்னு சொல்லி நாளை கடத்தி கொண்டே இருந்தா. அதுக்கு மேலே சொல்லக்கூடாத காரியங்கள். நாள் கடந்து போய்விட்டது. எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிட்டா. கடைசியாக ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டா நான் வருவேன், உங்களோட வந்து ஊழியம் செய்வேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவள் எப்படியாவது என் கூட வந்து நான் அவளை நல்லா பார்த்துக்கணும்,
நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ரொம்ப 35 வருஷம் ஜெபம். கடந்த ஜனவரியில் முன்னே நின்று இந்த பொண்ணுடைய சாமான்லாம் என் காரில் ஏற்றிட்டு வந்து இந்த முன்னன் கல்யாணத்தை முடித்தேன். கல்யாணம் முடித்தும் 2 மாதம் கழிச்சு தான் வந்தவ எப்படி இருந்தா தெரியுங்களா? காலையில் எழும்பி 5 மணிலேருந்து நைட்டு 12 வரையும் ஃபோனில் பேசுவா. என் ஜெப ரூமில் என்னால் ஜெபிக்க முடியாது, பயப்படுவேன் நான் அவட்ட பேச. ஏன்னா ஒன்று பேசுனா 4 பேசுவா. எப்படியா என்ன பண்ணுறது ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, இப்படி கத்துறாளே, ஒரு ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்கன்னு பயம் இல்லையேன்னு சொல்லி ஒரு நாள் தான் சொன்னேன். நெஞ்சிலேருந்து தொண்டை வரையும் புண்ணாயிடுச்சு, சாப்பிட முடியல. வெறும் தயிர் சாப்பாடு கஞ்சியாக குடித்தா பார்க்குறது கஷ்டமாச்சு. ஆண்டவரே ஏன் இப்படி கஷ்டப்படுறா, நீ தானே மகளை சொன்ன கத்துறான்னு. ஐயோ ஆண்டவர் வேணாம் ஆண்டவர், நல்லா இருக்குங்க ஆண்டவர். என் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி கஷ்டப்பட கொண்டு வந்தேன். கேவுரு மாவு, கம்பு மாவு, தெனை, வரகரிசி, தெனை அரிசி, அவளுக்கு சுகரு, 4 விதமான மாவுகள், கோதுமை மாவு, ரவை, என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி வச்சேன் வீட்டில். என் தங்கச்சி நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும். வாரத்தில் 2 வாட்டி அவளுக்காக செஞ்சேன். ஆனால் அவள் என்ன சொன்னா தெரியுங்களா? நான் ரொம்ப வைராக்கியம், நான் ரொம்ப கோவக்காரி, ரொம்ப ரோசக்காரி. என்கிட்ட அநியாயமாக சண்டை பண்ணிட்டு போனா. அவளுக்குள்ளே இருந்த அபிஷேகம் அப்படி. நான் தாழ்மையாக இருந்து கர்த்தருக்கு நான் ரொம்ப பதறி போனேன். சில வார்த்தைகளை கூட கடினமாக அவள்கிட்ட பேசிட்டேன். இத்தனை வருஷம் உனக்காக ஜெபிச்சது வீணாக போச்சு. ஏன்னா ஊழியத்துக்கு தகுதினா ஜெபிக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கணும், ஊழியம் செய்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கணும், ஊழியம் செய்கிறவங்கள தாங்கணும், ஊழியத்துக்கு எல்லா விதத்திலும் கெடு வராதபடி இந்த ஊழியக்காரை என்கரேஜ் பண்ணணும். இதுதான் தேவன் கொடுக்குற அபிஷேகம், தேவன் கொடுக்குற வரம், கிருபை. தேவ பிள்ளையே, உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் சண்டைக்கார அபிஷேகமா, கோல் சொல்கிறதா, கலகம் ஊட்டுறதா, எரிச்சல் கொடுக்கறதா, இடையூறு பண்ணதா, அது சாத்தானுடைய அபிஷேகம். ஆகவே தேவனுடைய அபிஷேகம் இருந்தால் அவங்க தாழ்மையாக இருப்பாங்க, அன்பில் தெளிவாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முன்னாடி நிற்பாங்க. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி நிற்பாங்க. ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தா அவங்க வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்காது. கர்த்தர் நிறைவாக நடத்துவார். அவளுக்காக எல்லாம் செஞ்சு கடங்காரியான அவளுக்கு எல்லாம் பண்ணி ஒன்றும் இல்லாத போயிட்டேன். கடைசியில் அவளே இல்லை. இன்னைய வரையும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அவளால் அவள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு இடையில் பண்ணதுனால இன்றைக்கி அவள் நிலையற்றவளாக நிற்கிறா. இருக்க இடம் இல்லை. கர்த்தருடைய தேவ பிள்ளைய இப்படி தான் தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், அனுகூலமாக இராதவர்கள், ஆதரவாக நிற்காதவர்கள், நிலைமை தட்டுப்பாடு தான், நிலையற்ற வாழ்க்கை தான், உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்குள்ளே இருக்கிறாருங்கிற பயத்தோடு இருக்க வேண்டும், நடுக்கத்தோடு இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஏசாயா 61:4, அவர் நெடுங்காலம் பாழாக கிடக்கிறவர்களை கட்டி பூர்வத்தில் நிறுவனமானவர்களை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடக்கிற பாழான பட்டங்களை புதிதாக கட்டுவார்கள். என்ன பட்டணம், என்ன வீடு? வீடுனா என்ன, பட்டணம்னா என்ன? ஒரு மனுஷனை எடுப்பித்து கட்ட வேணும். முருகுண்டு குடிகாரனா, வேசிக்கல்னா, விபச்சாரனா, குடிகாரனா இருக்கணும். தேடி 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 போய் அவர்களை மாற்றுகிறது. அவள் புதிதான ஒரு மனுஷனாக உருவாக்குறது, புதியான ஒரு மனுஷியாக உருவாக்குறது மிகுந்த தேவனுக்கு புரோஜனம் அணைக்கிற அபிஷேகம். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். தேவன் நகரில் ஊழியம் செஞ்சவங்க. அவங்களோடு கூட பழகின, பேசின, அவங்க செய்த சில காரியங்களை என்னால் மறக்க முடியாது. ஒரு மனுஷன் குடிக்கிறான், நான் தேடி தேடி போய் என்னதான் வெறுத்தாலும், என்னதான் அசிங்கமாக கேவலமாக பேசினாலும் அதெல்லாம் மனசில் வைக்காமல் வெதே சோத்திரங்களை தான் தேடி வந்தேன். பேசி பேசி அந்த குடிகாரன் கர்த்தருக்குள் வரையும் விட மாட்டாராம். யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட தூரமாக இருக்காங்க அவங்கள தேடி தேடி விடும். அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்து அவங்களோட சாட்சி கேட்டு நான் பிரமித்து போனேன். இவ்வளோ சாட்சிகள், தடான சாட்சிகள்.
தேவ பிள்ளை உன்னை குறித்து ஜாஸ்தி சொல்லுவாங்களா? சபையார் சொல்லுவாங்களா? வீட்டார் சொல்லுவாங்களா? ரோட்டார் சொல்லுவாங்களா? தெருவார் சொல்லுவாங்களா? ஊரார் சொல்லுவாங்களா? சொல்கிற மாதிரி உன் அபிஷேகத்தை நீ காத்துக்கொண்டு அபிஷேகத்தை ஏற்ற விதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? இந்த அபிஷேகம் உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறதா? அநேகரை உருவாக்கி இருக்கிறதா? இந்த அபிஷேகத்தை வைத்து என்ன பிரயோஜனமாக பண்ணியிருக்கிற? தேவ பிள்ளையே, 6வது வசனம் சொல்லுவோம், நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் எனப்படுவீர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை தமது தேவனுடைய பணிவிடக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மேன்மை கொண்டு மேன்மை பாராட்டப்படுவீர்கள். அவருடைய மகிமை கொண்டு மேன்மை பாராட்டப்படுவீர்கள். இன்னும் அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருப்பார்னா, ஒரு மனுஷிக்குள்ளே இருப்பார்னா, ஒரு வாலிப பிள்ளை, ஒரு சின்ன குழந்தைக்குள்ளே இருப்பார்னா, அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க பேசுகிறதுல ஒரு அழகு, அவங்க பார்க்குற பார்வையில் ஒரு அழகு, அவங்க நடக்கையில் ஒரு அழகு, அவங்கள இருக்கிற இடம் ஒரு அழகு. ஆண்டவருக்கு பிரயோஜனமாக எல்லாத்தையும் செய்வாங்க. ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பாங்க. 7வது வசனம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையால் பலன் வரும். லட்சிக்க பதிலாக தாங்கள் பக்கத்தில் சந்தோஷப்படுவார்கள். இது நிமித்தம் தாங்கள் தேசத்தை இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். யார் அவர்கள்? நித்திய மகிழ்ச்சிக்கு காரணர் யார்? நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் யார்? நித்திய மகிழ்ச்சியில் வாழக்கூடிய அந்த பாக்கியப்பட்டவர்கள் யார்? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று, பரிசுத்த ஆவியான எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து, எல்லா நாட்களிலும் அவருக்கு புகழ்ச்சியாக இருந்து, அவருக்கு பிரியமாக யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ இவங்களுக்கு சாதாரண மகிழ்ச்சி இல்லைங்க, நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி, குறைவில்லாத மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி. அநேகர் அவங்கள கஷ்டப்படுத்தினாலும் துன்பப்படுத்தினாலும் அவங்கள தனியாக விட்டுட்டாலும் அப்படியே கையை கழுவி வேணான்னு தொலைச்சிட்டாலும் தூரமாக தள்ளிட்டாலும் அவருக்குள்ள அந்த ஆவியானவர் இருந்து செயல்படுத்துகிற விதமே பேரானந்தம், பெரும் மகிழ்ச்சி. இந்த அபிஷேகம் அவங்கள விடாது. தாவீது ராஜா தன் மாமனாரே கொலை செய்ய சாகடிக்க தேடி நிற்கார். தேடி 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 வரார். யாரை? சொந்த மருமகனை, தன் மகளை கல்யாணம் முடித்த தன் மருமகனை கொன்னுடணும். ஏன்? அப்படி என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணலை. ஒரு தப்பு செய்யலை. நீதியான ஒரு மனுஷன், நியாயமான ஒரு மனுஷன், தேவனை கெட்டியாக பிடித்து கொண்டு தேவனுக்காக வாழ்கிற ஒரு தேவ பிள்ளை, அவர் எப்படியாவது அழிச்சிடணும், எப்படியாவது அவர் சாகடிச்சிடணும். தேடுறாரு, காடாக போய் ஒளிகிறாரு. ஒரு முறை இல்லை 2 முறை அந்த சவுலை ஆண்டவர் கையில் கொடுத்தாரு. நீ என்ன வேணாலும் பண்ணு மகனே, உன்னை அழிக்க தேடுறான்ல. ஆனால் அந்த 2 முறையும் அபிஷேகம் பெற்ற அந்த தெய்வ மனசை நான் தொட மாட்டேன். ஒரு வேளை யுத்தத்தில், ஒரு வேளை வியாதியில், ஒரு வேளை யாராகிலும் கொண்டாலும் கொள்ளட்டும், நான் என் கையை அபிஷேகம் பண்ணவங்க மேலே கை நீட்ட மாட்டேன். அப்படி தன்னை காத்து கொண்ட, ஆடு மேய்ச்ச சின்னவனாக இருந்த அந்த தாவீது ஆண்டவர் பெரிய ராஜாவாக மாற்றினார். அதே தான் இந்த அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைங்க விரோதமாக ஒருவர் எழும்புவார்களானா, அவளை அழிச்சிடலாம் நினைப்பார்களானா, அவங்கள ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம் நினைப்பார்களானா, யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவருக்கு முன்னாடி கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆசீர்வாதமாக வைத்து கொண்டே இருப்பார். ஆயுஸ் நாள்களை பெருக செய்வார். பலனோடு வைப்பார், சுகமாக வைப்பார். அவர்களை கேட்குற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு பதில் தருவார். அதுதாங்க அடையாளம். உன்னை அடிக்க வராங்களா? உன்னை அடிச்சிடலாம் பார்க்குறாங்களா? உன்னை கொண்டுலான்னு நினைக்கிறாங்களா? எப்படி கெட்டு பார்க்கணுன்னு அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களா? நீ அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளையே, உன்னை தொடுவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை வெட்கத்தின் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை வாழ்க்கையெல்லாம் போராட்டமாக ஊழியம் செய்ய முடியாதபடி தவிக்கிறீங்களா?
உத்தமமாக இருக்கிறோமே, ஏன் எனக்கு இந்த போராட்டம்னு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? இதோ பதில். உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாக பலன் வரும். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். போராடு. ஆவியானவருக்குள்ளே இருக்கிற உனக்கு போராட்டம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், குறைவு வரலாம். ஆனாலும் அபிஷேகம் பண்ணவர் உன்னை கைவிட மாட்டார். அபிஷேகம் பண்ண தேவன் உன்னை கைவிட மாட்டார். உன்னை மறக்கவும் மாட்டார். ஒருவர் கையிலேயே ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்காக வாழ்வது பெரிய பாக்கியம். ஆண்டவருக்காக வாழ்வது பெரிய பாக்கியம். ஏசாயா 61:5 சொல்லுது, மறு ஜாதிகள் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திர உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரமாக இருப்பார்கள். எல்லாம் நின்று பார்ப்பாங்க. ஸ்டில் நின்று பார்ப்பாங்க. என்னடா இவன் எப்படியும் ஆயிடுவான்னு நினச்சோம். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக மந்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல பிரச்சனைகளை போராட்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக உத்தமமாக ஊழிய செய்கிறவங்களுக்கு பண்ணாத சூனியமே இல்லை. ஆனால் ஆவியானவர் கூட இருப்பார். ஆனால் எந்த சூனிய ஆவியும் பழிக்காது. உனக்கு ஒரு வழியாக வருகிற சத்துருகள் 7 வழியாக ஓடி போவாங்க. ஒரு வழியில் 7 வழியாக ஓடி போவாங்க. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காத போகும். வாய்க்காத போகும். பயப்படாதிருங்க. திடமனதாக இருங்க. எப்பவுமே ஜெபத்தில் இருங்க. சரியான ஜெபிக்கக்கூடிய நேரம் 3 மணிலேருந்து 6 மணி வரை ஜெபிச்சிங்கன்னா ரொம்ப ஆண்டவரோடு உறவாடுகிற அமைதியான நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிற ஒரு பாக்கியம். அந்த நேரத்தை விட்டுறாதீங்க. அந்த நேரத்தை விட்டுறாதீங்க. ஏசாயா 60:19 இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் உன் வெளிச்சத்தில் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் தேவனே உனக்கு மகிமையாக இருப்பார். பார்த்தீங்களா? ஆண்டவரே உங்கள் மகிமையாக இருக்கும்போது மனுஷர்கள் என்னத்துக்கு ஐயோ என்னை நேசித்தவங்க நேசிக்கலையே, ஏன் நேசிக்கா போட்டோம். உன்னை நேசிக்க ஆண்டவர் இருக்கார்ல, அது போதாதா? ஐயோ என்னை எல்லாம் கையை விட்டாங்களே, நான் தனியாக நிற்கிறேனே. இல்லையே, உன்னோட ஆவியானவர் இருக்கிறாரே. நீ யார் தனியாக இருக்குன்னு சொன்னது? உனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க யார்? யார் சொல்லிக் கொடுத்தா? நீ தனியாக இருக்கிற மகனே, நீ தனியாக இருக்கிற மகளே, நான் ஒன்றும் இல்லாத போக போகிறேன்னு சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிறது. தேவனுடைய அனுகிரகம் உங்கள் மேலே இருக்கிறது. அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறது. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. உங்களை அசைக்க ஒரு ஆண்டவர் விட மாட்டார். ஒருபோதும் விட மாட்டார். ஆகவே தான் உன் சூரியன் உனக்கு பகலில் இல்லை, இரவில் இல்லை. உன் சந்திரன் உனக்கு இரவில் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். யாருக்கு? 61:1 சொல்லக்கூடிய கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணிறார். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காய கட்டுதலையும் சிறப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவர்கள் கூறவும். இதுக்கு தான் இந்த அபிஷேகம். அங்கே ஃப்ளாட் வாங்கலாம், இங்கே ஃப்ளாட் வாங்கலாம், அங்கே சொத்து வாங்கலாம், இங்கே பணம் சேர்க்கலாம், அந்த பேங்கில் இவ்வளோ வாங்க, அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குது, அவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ வரும் சேர்க்கலாம். அதுக்கு இல்லை. இன்றைக்கி ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க? ஃப்ளாட்டுக்கெலாம் வாங்கி போடுறாங்க, வீடாக கட்டி வாடகை கூடுறாங்க. சம்பாதிக்கணும், பணம் வேணும், பணம் வேணும். பணமும் கூட வராது. இந்த அபிஷேகம் ஒன்று கொண்டு போகும் பரலோகம் வரையும். பணமும் கூட வராது. உன் சொத்துவும் கூட வராது. சொந்தமும் கூட வராது. பாசையம்மா வளர்த்தவங்க பிள்ளைங்க வராது. இந்த அபிஷேகம் கூட வரும். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. திடமானதாக இருந்த தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க. உத்தமமாக இருங்க. கொஞ்ச நாள் வாழ்க்கை தான், கொஞ்ச நாள். இன்று மரித்தானி எங்கே போவாய், எங்கே போவாய்? இன்று மரித்தானி எங்கே போவாய்,
எங்கே போவா, அது மட்டும் நான் இன்றைக்கி செத்தனை எங்கே போகிறேன் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. பயபக்தியாக ஊழியம் செய்யுங்க. பரலோகத்துக்கு போங்க, நானும் வருவேன். என்னை ஆண்டவருக்கும் கூட்டின்னு போவார். அவர் வரும்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிடலாம். ஓகேவா? காட்பாசு ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, நன்றி, கூடான கோடி நன்றி அப்பா. இந்த நேரத்தில் ஜாய் டிவி மூலமாக நீர் பேச கொடுத்த நேரத்துக்காக நன்றி அப்பா. நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, என் வேலை முடிஞ்சிச்சுப்பா. இனி நீங்கள் தான்ப்பா இந்த பிள்ளைங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் மாற்றி உமக்கேற்ற பிள்ளைகளா அபிஷேகம் பண்ணி அந்நிய பாசையோடு கூட ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆஸ்வதிங்க. இப்படி கிருபை இருக்கட்டும். இயேசு நாம் பிதாவே, ஆமென்.